சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பழனி, வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல மேடம், நீங்க ஸ்டேஷன் போலையே மேடம்? இல்ல, நீங்க வரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் வெயிட் பண்ணிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல பழனி, பேசலாம். மேடம், எங்க ஏரியால நல்லா விசாரிச்சுட்டு மேடம், அந்த ஆட்டோ டிரைவர் மூலமா அவ வீட்டுக்கே போயிட்டேன். அந்த வீட்டுல கலாவதின்னு ஒரு லேடி இருந்திருக்கா. அவ அக்கா பக்கத்துல கல்யாண வீடுகளுக்கு சமைக்கிற வேலை பார்க்க போறேன்னு சொல்லிருக்கா மேடம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை கடத்துற நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ கூட இன்னும் 3 பேர் இருக்காங்க மேடம். இந்த டீம்ல ஒருத்தர் இங்க இருந்து பிரிஞ்சு கடலூருக்கு போயிட்டா மேடம். அவனை புடிச்சிட்டேன். அவன் தான் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அவன் சொன்னதுல இருந்து இவங்க எப்படி குழந்தைகளை கடத்துறாங்க, மோட் ஆஃப் ஆபரேஷன் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மேடம். நீங்க சொன்ன வெண்பாங்கிற பொண்ணு கையில கிடைச்ச 1 மணி நேரத்துல அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க மேடம். இடையில ஒரு குடன் மாதிரி இடத்துல வச்சு 4-5 குழந்தைங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே கொண்டு போவாங்களா மேடம். இப்போதைக்கு அவங்க அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ வச்சிருக்காங்க மேடம். பழனி, இந்த தகவல் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியுமே. ரொம்ப முக்கியமா அந்த டீம்ல இருக்கிற யாராவது ஒருத்தரோட போட்டோ வேணும். அது இருந்தாதான் நாம அவங்கள கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு தகவல் கொண்டு வந்திருக்கணும் மேடம். போட்டோ கொண்டு வர மாட்டேனா? அந்த கேங் லீடர் கலாவதியோட போட்டோ இருக்கு, இதோ அனுப்புறேன் மேடம். மேடம், அனுப்பிட்டு மேடம். கண்டிப்பா இவகிட்ட தான் அந்த குழந்தை இருக்கா. என்னோட இன்ஃபர்மேஷன் எப்பவுமே தப்பா இருக்காது மேடம். தேங்க்யூ பழனி. இப்ப நீங்க கிளம்புங்க. உங்க ஹெல்ப் எப்ப தேவைப்படுதோ அப்ப நானே உங்களை கூப்பிடுறேன். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மேடம். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணலாம். ஹலோ சார், நான் தீபிகா பேசுறேன். மேடம் சொல்லுங்க. வெண்பா மிஸ்ஸிங் கேஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேடம், அது வெண்பா மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, கிட்னாப் கேஸ். அதான் பட்ட பகல்லையே ரவுடிகளை வச்சு கடத்திருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமா இருக்கு. நீங்க வீடியோ பார்க்கல? பார்த்தேன் சார். அந்த கேஸ்ல ஒரு முக்கியமான டீடைல் கிடைச்சிருக்கு. அந்த வெண்பாவை ஒரு லேடி ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆமா மேடம், அந்த வீட்டுக்கே நாங்க போனோம் மேடம். அங்க யாருமே இல்ல. அந்த லேடியோட பேரு கலாவதி. அவங்களோட போட்டோவும் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட முக்கியமான சோர்ஸ் மூலமா எனக்கு அது கிடைச்சிருக்கு. அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா? ஓ எஸ் மேடம், கண்டிப்பா பண்றேன். இந்த குழந்தை கிட்னாப், குழந்தை கடத்தல், இந்த கேஸை மட்டும் நான் சாதாரணமா எடுத்துக்கிறது இல்லை மேடம். குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தொலைச்சு எடுத்துருவேன், தொலைச்சு. நீங்க உடனே அனுப்பி வைங்க மேடம். தேங்க்யூ சார், நான் உடனே உங்களுக்கு அனுப்புறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல, வெண்பாவை கடத்தின லேடியோட போட்டோ கிடைச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சியே, அது எப்படி உனக்கு கிடைச்சது? ஹலோ, நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க லட்சம் சோர்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அது தெரியாதா? அதென்ன திடீர்னு வெண்பா மேல அவ்வளோ அக்கறைன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் உனக்கு யாரையுமே பிடிக்காது, அதுலேயும் மல்லியை சுத்தமாக பிடிக்காது, வெண்பாவையும் பிடிக்காது. இப்போ வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை செய்யறிய, அதான் ஏன்னு கேட்டேன். தீபன், எனக்கு மல்லியை பிடிக்காதுதான். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணத்தை எல்லாம் நான் வெண்பா மேல காட்ட விரும்பல. வெண்பா ஒரு பெண் குழந்தை. ஒரு குழந்தை காணாம போறது எப்படி பதட்டத்தை உண்டாக்குங்கிறத ஐஷு காணாம போனால அந்த கொஞ்ச நேரத்துல நான் ஃபீல் பண்ணேன். நானே பல குழந்தைங்க மிஸ் ஆன கேஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் ரொம்ப மெக்கானிக்கலா தான் டீல் பண்ணுவேன். குழந்தைய தொலைச்ச அம்மா அழுதா இவ்வளவு அழறவ
குழந்தைய அக்கறையா பாத்துருக்கணும். இங்க வந்து ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நான் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப என்னால அப்படி நினைக்க முடியல. யாரோட குழந்தையும் மிஸ் ஆக கூடாது. அது ரொம்ப பெரிய வலி தீபன். இப்படிலாம் கூட யோசிப்பியா? உன்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ண லேடி ரொபாட்டிக் இன்ஸ்பெக்டர்ல நினைச்சேன். பரவாயில்ல, நீ ஹியூமன் மாதிரி தான் யோசிக்கிற. ஏய், இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாரு. என்ன பெருசா வந்துட்டான் பேச. இவளை எங்கடா புடிச்சீங்க? அக்கா ஓடிக்கிட்டே இருந்தாக்கா, கார்ல மோத போனா கையை பிடிச்சி இழுத்துட்டேன். வாங்கடா. எங்க ஓடுற? யாருக்கிட்ட தப்பிக்க பாக்குறேன்? நீயே பெரிய ரவுடி, உனக்கே டிம்கி கொடுத்துட்டாளாக்கா அந்த பொண்ணு. என்னடா கலாய்க்கிறியா? சாவடிச்சிருவோம் உன்னை. டென்ஷன் ஆகாதக்கா, நீ எப்போ உஷாரா தானே இருப்ப. எப்படி இப்படி கோட்டை விட்டேன்னு தானே கேட்டேன். டேய், அப்ப நான் தூக்க கலக்கத்துல இருந்தேன்டா. அவ கை தடுத்துக்கிட்டு வந்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சின்ன பொண்ணு தானே, மிரட்டினா பயந்துருவான்னு பார்த்தா அடங்கவே மாட்டேங்கிறா. வேற வழி இல்லாம தான் நான் யாருங்கிறத சொன்னேன் அவகிட்ட. கட்டி போடலாம்னு இழுத்துக்கிட்டு போனா என் கையை கடிச்சிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு என்னைய பேஜாராக்கிட்டா. அப்படியே ஒரே பெரிய விடுக்கா, வாக்கா அப்படி. அக்கா விடுக்கா, நம்மளாம் இந்த மாதிரி எவ்வளவு பாத்துருப்போம். இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? 3 மாசம் கழிச்சு நமக்கு கிடைச்ச நல்ல பொண்ணுடா இவ. ஜம்பமா பார்ட்டிக்கு வேற நான் போன் பண்ணிட்டேன், போட்டோ வேற நான் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அவ தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னா பார்ட்டிய மூஞ்சில காரி துப்பாது. டேய், என் மேல பிளாக் மார்க் ஆயிடும்டா. அதுக்கப்புறம் என்னால தொழிலே பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் யோசிச்சு என் மண்டையே குழம்பி போயிருக்கோண்டா. ஏதோ என் நல்ல நேரம் உங்க கண்ணுல மாட்டி நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. இல்லன்னு வச்சுக்கியே என் பொழப்பே நாரி போயிருக்கோண்டா. அக்கா அதான் திரும்ப மாட்டிக்கிட்டால, ஃப்ரீயா விடுக்கா. இனிமே உஷாரா பாத்துக்கலாம். ஆமாண்டா, இதே மாதிரி இவ 4-5 வாட்டி மாட்டி தப்பிச்சு போயிருக்கிறா. இவ்வளவு அசால்ட்டா நம்ம விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அசந்தாலும் கண்ணுல மண்ணை தூவி விட்டுட்டு போயிடுவா. நம்ம பார்ட்டி கிட்ட கை மாத்துற வரைக்கும் இவ மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும்டா. புரிஞ்சுதா? சரிக்கா. சரிக்கா. டேய், எனக்கு ஒரே பசியா இருக்குது. போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா. சரிக்கா. வாடா. ஏய், என்ன சொன்ன? உன் அப்பனும் ஆத்தாளும் உன்னை எப்படியாவது காப்பாத்திருவாங்களா? அவங்க இல்லடி, அந்த சாமியே வந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாது. ஆண்டி, அவங்கள எவ்வளவு நம்பினேன், ஏன் இப்படி பண்ணீங்க? பிசினஸ் டி, காசு கொட்டுற பிசினஸ். என்னை விட்டுருங்க, நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். உங்களை பத்தி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பாருடா, இந்த வயசுலயே டீல் பேசுது பாத்தியா? ஏய், உன்னோட வீடு, அம்மா, அப்பா எல்லாத்தையும் இத்தோட மறந்துரு. ஏன்னா அடுத்த வாரம் நீ வெளியூர்ல இருப்பியோ வெளிநாட்டுல இருப்பியோ எனக்கு தெரியாது. இனிமே உன்னோட தலையெழுத்த பார்ட்டி முடிவு பண்ணுவான். ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல இங்கிருந்து விஜய் கூட கிளம்பி போயிட்டேன் அண்ணி. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் மார்ச்சரிக்குள்ள போற தைரியமே எனக்கு வரல. மனசு போன்னு சொல்லுது, போக கூடாதுன்னு சொல்லுது. என் பொண்ணா இருக்காதுன்னு மனசு ரொம்ப நம்புது. ஒருவேளை நம்ம பொண்ணா இருந்தா என்ன பண்றதுன்னு மனசு அடிச்சுக்குது. நடந்து உள்ள போறேன், காலெல்லாம் பின்னுது, நடக்கவே முடியல அண்ணி. ஒரு வழியா கிட்ட போய் பார்த்து அது என் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு அண்ணி. மல்லி, கடவுளுக்கு பயந்து வாழணும், மனசாட்சிக்கு உண்மையா நடந்துக்கணும், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி நடந்தாலே பெரிய கஷ்டம்லாம் வராது. நீ தைரியமா இரு,
இன்னும் 2-3 நாள்ல வெண்பா கண்டிப்பா கிடைச்சிருவா பாரு. அவ கிடைச்சிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உயிரே கையில புடிச்சிட்டு இருக்கேன் அண்ணி. ஆமா, விஜய் தம்பி எங்க? அவரும் உன் கூட வீட்டுக்கு வரலையா? நான் அது கொஞ்சம் தைரியமா இருந்தேன். அவரால அதுவும் இருக்க முடியல. ரொம்ப பயந்துட்டாரு. அது வெண்பா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவரால இயல்பா இருக்க முடியல அண்ணி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. இனி நான் வீட்டுக்கே வரல, ஆபீஸ்லயே தங்கிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது என்ன புது பழக்கமா இருக்கு? ஒரு ஆம்பளை வீட்ல தங்காம இருக்க கூடாது. இதையே நீ முதல்லயே சொல்லல? வீட்ல இருந்தா வெண்பா ஞாபகமா இருக்கு. என்னால 2 நிமிஷம் கூட கண்ணு மூடி தூங்க முடியாது. அதனால நான் ஆபீஸ்லயே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நினைச்சு போலாம் வெளியே போறதுக்கும் தேடுறதுக்கும் ஆபீஸ் தான் வசதியா இருக்கும்னு சொல்றாரு. இது நல்ல விஷயம் இல்ல மல்லி, தப்பான விஷயம்தான். என்ன நடந்தாலும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வீட்ல தான் இருக்கணும். சரி, இது எங்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த ஹோமத்தை பத்தி விஜய் கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு? இல்ல நீ ஒண்ணுமே சொல்லல. இப்போ ஒரு தடவை போன்ல பேச. அதெல்லாம் பண்ணா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. வெண்பா தானா வீடு வந்து சேர்ந்துருவான்னு சொல்லு. அவர்தான் போன் பண்ணா எடுக்க மாட்டாரே அண்ணி. இது குழந்தை விஷயம் மல்லி, அப்படியெல்லாம் பேசாம இருக்க முடியாது. நீ போன் பண்ணி பேசு பேசு. போன் எடுக்கல அண்ணி. சரி, அப்போ ஒரு மெசேஜ் ஆவது போடு. என்னங்க, காலையில ஒரு ஹோமத்தை பத்தி சொன்னல, அத பண்ணிடுவோம். எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கைக்காக எத்தனை தடவை கோவிலுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஒரே ஒரு சமயமும் எனக்காக வாங்கல. உங்களை கேட்காம நானே கூட அந்த ஹோமத்தை பண்ணிடுவேன். ஆனா அந்த ஹோமத்துல வெண்பாவோட நிஜமான அம்மா அப்பா தான் உட்காரணுமா. கடவுளும் என்னை இதுல இருந்து ஒதுக்கி வச்சிட்டாரு. பரவாயில்ல, ப்ளீஸ் நீங்க வாங்கல. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. என்ன மல்லி, மெசேஜ் போயிருச்சா? இந்நேரத்துக்கு மெசேஜ தம்பி பாத்துருப்பாரா? இப்பதான் போயிருக்கு, பாத்துடுவார் அண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.